வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 35 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி உபகரணங்கள் பறித்து சென்றதால் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். செருதூர் மீனவ கிராமத்தில் சந்திரன் உள்ளிட்ட 4 மீனவர்கள் புதன்கிழமை அன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது 2 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 7 பேர் மீனவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியுள்ளனர். பின்னர் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களை திருடி தப்பிச் சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கடலில் நிம்மதியாக தொழில் செய்ய முடியவில்லை என்றும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்றும் மத்திய மாநில அரசை குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிச்சை எடுத்த பணத்தை கடலில் மாயமான மீனவரின் உறவினர்களுடன் சேர்ந்து விடியா திமுகவின் கூட்டணி கட்சியான CITU மீன்பிடி அலுவலகத்தின் மேஜை மீது கொட்டி வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகு ஒன்று நடுக்கடலில் மூழ்கியதால் அதிலிருந்த 2 மீனவர்களில் எமரிட் என்னும் மீனவர் சடலமாக மீட்கப்பட்டார். மற்றொரு மீனவரான வெள்ளைச்சாமி குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்காததால் மீனவரின் உறவினர்களுடன் விடியா அரசின் கூட்டணி கட்சியான கடல் தொழிலாளர் சங்கம் CITU சார்பாக மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்திற்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீனவர்கள் தொடர்ச்சியாக அண்டை நாட்டால் கொல்லப்பட்டும் சிறைபிடித்து வரும் சூழ்நிலையில் மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய போகிறது என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஒரு நாதி இல்ல தமிழ்நாடு ஒழுக்க விழுப்பம் தரலாம், ஒழுக்க உயிர் ஓம்பப்பட வெள்ளம் பாடுறான். இந்த அரசுடைய செயல்பாட்டுக்கு முக அரசுக்கு திராணி இருக்கா? இந்த மோடி அரசாங்கத்துக்கு திராணி இருக்கா? உலகமே காரி துப்ப போகுது உங்க அரசு நிர்வாகத்தை பார்த்து. மானங்கட்ட அரசு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 3 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 5 மீனவர்களின் வலைகளை கொள்ளையடித்து சென்றனர். சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள மீன்பிடி வலைகளை மீனவர்கள் பறிகொடுத்துவிட்டு வெறும் கையுடன் கரை திரும்பிய சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதே போலவே நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே இலங்கை கடற்கொள்ளையர்கள் 7 பேர் மீனவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க விடியா அரசும் குஜராத் மாடல் அரசும் என்ன செய்ய போகிறது என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.